மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இன்றைய நாளிலே வல்லமையுள்ள கடவுள் என்ற தலைப்பிலே சிந்தனைக்காக உபாகம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். எகிப்து தேசத்திலே அவன் சகல ஊழியர்களுக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் கர்த்தர் மோசேயை அனுப்பி நடப்பித்த அடையாளங்களை அற்புதங்களை இஸ்ரவேலர் அனைவரும் காண அவனில் விளங்கிய புய பலத்தையும் சகல பயங்கரமானவற்றையும் பார்த்தால் மோசேக்கு நிகரானவர் இல்லை என்று விளங்கும். ஆண்டவராகிய கடவுள் மீண்டுமாக மோசேயை குறித்து கொடுக்கிற ஒரு வல்லமையான அணித்தரமான சாட்சி. மோசேயினுடைய செயல்கள் பிறரால் பார்க்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை எவ்வளவாக அவன் சுதந்திரித்து கொண்டவனாக காணப்பட்டான். இஸ்ரவேலர் அனைவரும் பார்க்கும்படியாக அவனில் விளங்கிய மோசேயினுடைய ஊழியத்திலே அந்த தலைமைத்துவ பணியிலே விளங்கிய புயபலம், இஸ்ரவேல் மக்களை காக்கின்ற பலம். ஆண்டவராய் கடவுள் ஏசாயத்தில் கழுகு தன் குஞ்சுகளை செட்டை தோளின் மேல் சுமந்து வருவது போல அந்த இஸ்ரவேல் மக்களை சுமந்தான். செங்கடலை கடக்கும் பொழுது அவனுடைய புயபலம், எரிகோ சுவரை தவிர்க்கும் பொழுது அவருடைய புயபலம், அவனுடைய பயங்கரமான அந்த அனுபவம் எல்லாவற்றையும் அவர் கண்டவராக இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஊழிய பாதையில் ஏன் விசுவாசியாக இருக்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக கர்த்தர் அழைக்க முடியுமா? கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சகலமும் பயங்கரமானவற்றையும் பார்த்தால் மோசேக்கு நிகரானவன். ஆண்டவராகிய கடவுள் அவரால் நடத்தப்பட்ட அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது எவ்வளவு உயர்ந்தவராக அந்த மோசே காணப்படுகிறார். அவரை வழிநடத்தி வந்த இஸ்ரவேலின் கடவுள் யாவே எவ்வளவு பயங்கரமானவராக இருந்திருக்கிறார். மேக ஸ்தம்பமாய் இருந்தார், வெண்கல சர்ப்பமாய் இருந்தார், 10 வாதைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தார், பாகாலை அடியோடு அழித்து விட்டார். யார் மூலமாக? மோசேயின் மூலமாக. ஆகவே தான் மோசே குறித்து சாட்சி. இன்றைக்கி என்னுடைய ஊழியத்தில் நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியம், நான் ஒரு 4 வார்த்தை கூட தைரியமாக நடுவில் நின்று பேச தயங்குகிறவன், பயப்படுகிறவன். ஆனால் என்னில் நம்பிக்கை வைத்து என்னை பேர் சொல்லி அழைத்து அவருடைய பணியிலே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்ல ஆலோசனையும் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் எனக்கு கொடுத்து சென்ற இடமெல்லாம் கடவுள் என்னை வாளாக்காமல் தலையாக உயர்த்தினார். எத்தனையோ திருச்சபை தலைவர்கள் அநேக நேரங்களில் எங்களை நெருக்கினார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது. எத்தனையோ பேராயர்கள் எங்களை இவ்வளவு குறைவாக தரக்குறைவாக பேசினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் எங்களை ஒருபோதும் சோர்ந்து போக விடவில்லை. இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, கடவுளுடைய சித்தத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் நம்பி கலப்பையில் கை வைத்த எங்களுடைய ஊழியத்தில் ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போனதில்லை. கர்த்தர் எங்களுக்கு புயபலமாக பயங்கரமான தேவனாக எங்களை ஒரு அற்புதத்தின் பாத்திரமாக நிறுத்தினார். ஒருவரும் எங்களை நெருங்குவதில்லை, ஒருவரும் எங்களை தொடுவதில்லை. கர்த்தருக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த நாளினுடைய இந்த சிந்தனையின்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போட்டு உங்களை ஆசீர்வாதத்தின் பாதை நடத்துவார். ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? சகலத்தை நிறுத்தியாய் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய ஒன்றான தீர்க்கதரிசியான மோசேயை கொண்டு ஆண்டவர் ஒரு மாபெரும் எழுப்புதலை சாட்சியை அவரை குறித்து சொல்லியிருக்கிறேன். நாங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சியின் பிள்ளைகளாக வாழ அனுக்கிரகம் செய்யும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.